ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 6 months பேபிக்கான ஃபுட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி அவல் கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். இந்த அரை கப் பார்த்திங்கன்னா சிகப்பு அவல் நல்லா மண்ணாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு துணியில் அந்த சிகப்பு அவலை போட்டு அந்த மண் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பேன் எடுத்து வச்சு அந்த பேன் சூடானதுக்கப்புறமா கெட்டி அவலை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. எண்ணெய்லாம் போடாதீங்க. ஸோ 5 to 8 minutes கிட்ட நல்லா வதக்குங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் சரி, பாப்பா ஃப்ரீ டைமில் இருக்கும்போது பசிக்குது அப்படின்னா கூட நம்ம அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். சுடு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அது குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப கருத்துறாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அவல் எந்த அளவுக்கு ஈக்குவலாக எடுத்தனோ அதே ஈக்குவல் தான் நான் வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன். அதுவும் வறுத்த வேர்க்கடலை தாங்க எடுத்திருக்கேன். கடையில் நான் வறுத்த கடலை கேட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். அதையுமே நீங்களும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதையுமே ஒரு 5 to 8 minutes கிட்ட நல்லா வதக்குங்க. எண்ணெய் எதுவுமே போடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு வேர்க்கடலையுமே ரெடி ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இதையுமே நம்ம அவலில் ஆல்ரெடி கொட்டி வச்சுருக்க பவுல்லையே இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆற விட்டுட்டு இதை கடைசியாக நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு. நல்லா பவுடராக வந்திருக்கு. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 1 month வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.